கர்ப்ப காலத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டியவை. கர்ப்ப காலம் என்பது எப்போதும் பெண்களுக்கு சிக்கலான காலகட்டமாகும். கர்ப்ப காலத்தில் பெண்கள் இரவில் தூக்கத்தை இழக்கிறார்கள். நல்ல இரவு தூக்கம் என்பது அவர்களுக்கு கஷ்டமான விஷயமாக உள்ளது. இந்த கர்ப்ப காலத்தில் தாய் மற்றும் குழந்தை குறைந்தது 7 முதல் 8 மணி நேரம் வரையாவது தூங்க வேண்டும். பெரும்பாலும் முன்கூட்டிய குழந்தை பிறப்பு, வளர்ச்சி கட்டுப்பாடுகள் மற்றும் பல போன்ற மோசமான கர்ப்ப விளைவுகளுடன் சரியான ஓய்வு பெறாமல் இருப்பதும் தொடர்புடையது. இது ஒரு பக்கம் இருக்க, தாய் அதிக நேரம் தூங்குவது குழந்தையை பாதிக்கும் என்றும் கூறப்படுகிறது. 9 மணி நேரத்திற்கும் மேலாக தூங்குவது குழந்தையின் உடல்நலத்தை பாதிக்கும் என்கிறார்கள் மகப்பேறியல் மருத்துவர்கள். அதிக தூக்கத்திற்கு எது வழிவகுக்கும்? வளர்ந்து வரும் வயிறு மற்றும் பதட்டம் காரணமாக உடல் ரீதியான அசௌகரியம் கர்ப்பிணி பெண்களிடையே தூக்கத்தை சீர்குலைக்க வழிவகுக்கும். இது ஒட்டுமொத்த தூக்க நேரத்தையும் அதிகரிக்கும். இப்படி அதிக தூக்கத்திற்கான வேறு சில பொதுவான காரணங்கள் ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகள். பொதுவாக ஹார்மோன்கள் பெண்களுக்கிடையே தூக்கமின்மை பிரச்சனையை உண்டு பண்ணுகிறது. புரொஜெஸ்டரான் அளவு அதிகரிப்பது மற்றும் இரத்த சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்த அளவுகளில் வீழ்ச்சி ஆகியவை சோர்வுக்கு வழிவகுக்கும். இதனால் பெண்கள் கர்ப்ப காலத்தில் தூங்க விரும்புகிறார்கள். இரைப்பை உணவுக் குழாய் ரிஃப்ளெக்ஸ் நோய். கர்ப்ப காலத்தில் வயிற்றில் கூடுதல் அழுத்தம் கெர்டுக்கு வழிவகுக்கும். உணவுக் குழாயின் அடிப்பகுதியில் தளர்வான தசை வளையம் உள்ள பெண்களுக்கு இது ஒரு பொதுவான பிரச்சனையாகும். இது வயிற்றுக்குள் உணவை திறக்கும். இது உணவுகள் மற்றும் திரவம் மீண்டும் தொண்டைக்கு வர ஆசிட் ரிஃப்ளெக்ஸுக்கு வழிவகுக்கிறது. குறிப்பாக நீங்கள் படுத்துக்கொள்ளும் போது இது தூக்கத்தை சீர்குலைக்கிறது. ஸ்லீப் அப்னியா. ஸ்லீப் அப்னியா என்பது ஒரு வகை மூச்சு திணறல் நோயாகும். இதனால் கர்ப்பிணி பெண்கள் சுவாசிப்பதில் சிரமத்தை அனுபவிக்கிறார்கள். ஒரு முழு இரவு தூக்கத்திற்கு பிறகும் ஒரு பெண் குரட்டை மற்றும் சோர்வாக உணர்ந்தால் அவளுக்கு ஸ்லீப் மூச்சு திணறல் இருக்கலாம். கர்ப்ப காலத்தில் ஹார்மோன் மாற்றங்கள் தூக்கத்தில் மூச்சு திணறலுக்கு வழிவகுக்கும் என்று ஆய்வுகள் கண்டறிந்ததால் அப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். அமைதியற்ற கால் நோய்க்குறி. பல கர்ப்பிணி பெண்கள் கால்களை நகர்த்துவதற்கான தொடர்ச்சியான தூண்டுதலால் சீர்குலைந்த தூக்கத்தை அனுபவிக்கின்றனர். ஈஸ்ட்ரஜன் அளவு அதிகரிப்பதாலோ அல்லது ஃபோலிக் அமிலம் மற்றும் இரும்புச்சத்து இல்லாததாலோ இது ஏற்படுகிறது. உடல் செயல்பாடுகள். மருத்துவரின் உதவியை கொண்டு வழக்கமான உடல் செயல்பாடுகளில் நீங்கள் ஈடுபடலாம். உடல் செயல்பாடுகளில் ஈடுபடுவது உங்களை சோர்வடைய செய்து உங்களுக்கு நல்ல தூக்கத்தை தரும். இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது. கர்ப்பகால நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்ற சிக்கல்களை தவிர்க்க உதவும். மேலும் நீங்கள் நிம்மதியாக தூங்கவும் இது உதவும். பயம் மற்றும் கவலை. குழந்தை பிறப்பு பற்றிய கவலை, பயம் இவற்றால் கூட உங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கலாம். எனவே ஒரு நல்ல மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுவது பலனளிக்கும். தூக்க பழக்க வழக்கங்கள். ஒரு தூக்க வழக்கத்தை உருவாக்குவது, தூங்குவது மற்றும் ஒரே நேரத்தில் எழுந்திருப்பது உங்களுக்கு நன்றாக தூங்க உதவுகிறது. நீங்கள் தூங்குவதற்கு குறைந்தது 30 நிமிடங்களுக்கு முன் கேஜெட்களிலிருந்து விலகியிருங்கள். அடிக்கடி சிறுநீர் கழித்தல். சிறுநீர் பையில் அதிகரித்த அழுத்தம் காரணமாக பெண்கள் அடிக்கடி சிறுநீர் கழிப்பதற்காக எழுந்திருக்க நேரிடும். இது உங்கள் தூக்கத்தை சீர்குலைக்கும். எனவே படுப்பதற்கு முன்பே சிறுநீர் கழித்துவிட்டு தூங்குங்கள். முதல் மற்றும் 3வது மாதங்களில் அடிக்கடி சிறுநீர் கழிக்க நேரிடும். இதனால் கூட பல பெண்கள் நிம்மதியாக தூங்க முடியாது. வளர்ந்து வரும் குழந்தை சிறுநீர் பையில் கூடுதல் அழுத்தத்தை கொடுப்பதால் இது நிகழ்கிறது. கர்ப்ப காலத்தில் நிம்மதியான தூக்கத்தை பெற என்ன செய்யலாம் என்பதை பற்றி யோசியுங்கள். இது ஒரு பக்கம் இருக்க, தோல் கருமையாவது என்பது கர்ப்பிணிகள் சந்திக்கும் பொதுவான பிரச்சனைகளில் ஒன்று. கருமையான சருமம் உள்ளவர்களிடமும் இது ஏற்படக்கூடும். கர்ப்ப காலத்திலேயே வயிற்றில் கருப்பு கோடு, முகத்தில் இருண்ட திட்டுகளான மெலஸ்மா, வயிற்றுப்பகுதி கருமை போன்ற தோல் மேற்பரப்பு அசாதாரணங்களை பெறுவார்கள். இது பிரசவ காலத்துக்கு பிறகு அந்த இடத்தில் வடுக்களை உண்டாக்கி நிற மாற்றத்தையும் அதிகமாக வைத்திருக்கும். பெண்கள் ஏன் தங்கள் காலத்தில் சரும நிற மாற்றத்தை கொண்டிருக்கிறார்கள் என்பது குறித்தும் அதை நீக்கும் அல்லது தவிர்க்கும் வீட்டு வைத்தியம் குறித்தும் பார்க்கலாம். கர்ப்ப காலத்தில் சரும நிற மாற்றம். கர்ப்ப காலத்தில் ஹார்மோன்கள் சுரப்பு ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்கும். ஈஸ்ட்ரஜன் மற்றும் புரொஜெஸ்டரான் என்னும் ஹார்மோன் மெலனோசைட் தூண்டுதல் ஹார்மோன் அளவு அதிகரிப்பதால் இந்நிலை உண்டாகிறது. சருமத்தின் நிறத்தை கருமையாக்கும் மெலஸ்மா சாத்தியத்தை அதிகரிக்கும் வேறு சில காரணங்களாலும் சரும நிறமாற்றம் உண்டாகலாம்.
சில நேரங்களில் சூரியனின் நேரடி தாக்கம் சருமத்தின் மீது படும்போது இந்நிலை உண்டாகலாம். சிலருக்கு ஹைப்பர் தைராய்டிசம் போன்ற நிலைமைகள் இருக்கும் போதும் சரும நிறமாற்றம் எளிதாகிறது. வழக்கத்தை காட்டிலும் நிறம் குறைவாக இருப்பவர்கள் கர்ப்ப காலத்தில் மேலும் சரும நிறமாற்றத்தை கொண்டிருப்பார்கள் என்கிறது ஆய்வுகளும். கர்ப்ப காலத்தில் 90% மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் சரும நிறமாற்றங்களை அனுபவிக்கிறார்கள். இது முதல் 3 மாதங்களில் முதலாம் ட்ரைமெஸ்டரில் தொடங்குகிறது. முதல் 3 மாதங்களில் அரோலா மற்றும் பெண் உறுப்பின் பகுதியில் நீங்கள் கருமையை கவனிக்கலாம். 2வது 3 மாதங்களில் இதை நன்றாகவே உணரலாம். இந்த பிரச்சனை பிரசவத்துக்கு பிறகு சில மாதங்களில் சரியாகக்கூடும். எனினும் சமயங்களில் மெல்லிய அளவேனும் எல்லா இடங்களிலும் இருக்கலாம். சரி, இந்த சரும நிறமாற்றத்தை பாதுகாப்பாக போக்க என்ன செய்வது என்று பார்ப்போம். எலுமிச்சையை பயன்படுத்தலாம். எலுமிச்சை சாறு சருமத்தின் நிறத்தை வெளுக்கும் பண்புகளை கொண்டுள்ளது. கருமையான புள்ளிகள் மற்றும் சருமத்தின் நிறமாற்றத்தை குறைக்க செய்யும். எப்படி பயன்படுத்துவது? 2 தேக்கரண்டி எலுமிச்சை சாற்றுடன் சம அளவு நீர் கலந்து நன்றாக கலக்கவும். அந்த நீரில் காட்டனை நனைத்து சருமத்தில் நிறமாற்றம் அடைந்த பகுதியில் ஒற்றிவிடவும். சிறிது நேரம் கழித்து சருமத்தை கழுவி எடுக்கவும். மஞ்சளில் உள்ள பாலிஃபினால் கலவை குர்குமின் மெலனோசைட்டுகளின் செயல்பாட்டை கட்டுப்படுத்துவதால் நிறமாற்றம் பெரிதாக தடுக்கப்படுகிறது. எப்படி பயன்படுத்துவது? மஞ்சளுடன் எலுமிச்சை சாறு நீர் சம அளவு சேர்த்து கலந்து சருமத்தில் தடவிவிடவும். இவை உலரும் வரை காத்திருந்து பிறகு நீரில் கழுவி எடுக்கவும். உருளைக்கிழங்கில் உள்ள அசிலிக் அமில உள்ளடக்கமானது சரும நிறத்தின் மாற்றம் மற்றும் அதன் புள்ளிகளை குறைக்க செய்கிறது. உருளைக்கிழங்கு ஒவ்வாமை மற்றும் பக்க விளைவை உண்டாக்காது. எப்படி பயன்படுத்துவது? உருளைக்கிழங்கை தோல் சீவி சிறு துண்டுகளாக நறுக்கி மைய அரைத்து சாறெடுக்கவும். சாற்றை கசக்கி அல்லது பாதிக்கப்பட்ட சருமத்தின் மீது தடவி நேரடியாக தடவி உலரவிட்டு பிறகு மந்தமான நீரில் கழுவி எடுக்கவும். கற்றாழை வேரில் உள்ள அலோயின் சருமத்தை ஒளிர செய்யும் பண்புகளை உள்ளடக்கியுள்ளது. கற்றாழை சரும எரிச்சலுக்கும் நன்மை தரும் விதமாக குளிர்ச்சியை அளிக்கும். எப்படி பயன்படுத்துவது? படுக்கைக்கு செல்லும் முன்பு இதை பயன்படுத்தலாம். தோல் உரிக்கப்பட்ட கற்றாழை ஜெல்லை சரும நிறமாற்றம் அடைந்த பகுதியில் தடவிவிடவும். வெதுவெதுப்பான நீரை கொண்டு காலையில் சுத்தம் செய்யவும். சருமத்தின் நிறம் மேம்படும் வரை இதை தினமும் செய்து வரலாம். சோயாவில் உள்ள ஐசோஃப்ளேவோன்கள் கொழுப்பு அமிலங்கள் மற்றும் ட்ரிப்சின் தடுப்பான்கள் மெலனோஜெனிசிஸ் மற்றும் ட்ரிப்சின் போன்றவற்றை தடுப்பதாகவும் சருமத்தின் கரும்புள்ளிகளை தடுப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எப்படி பயன்படுத்துவது? சோயா பால், எலுமிச்சை சாறு, தக்காளி கூழ் போன்றவற்றை பேஸ்ட் செய்து நிறமுள்ள தோல் பகுதியில் தடவி சில நிமிடங்கள் மசாஜ் செய்யவும். பிறகு அதை உலர வைத்து எடுக்கவும். ஆரஞ்சு தோல் பொடி சருமத்தை வெண்மையாக்குவதில் பெரிதும் பயன்படுகிறது. ஆரஞ்சு தோலை உலர்த்தி பொடித்து வைத்துக்கொண்டு முகத்துக்கு ஃபேஸ் பேக் போடுவது போன்று சரும நிற மாற்றத்துக்கும் பயன்படுவதாக ஆய்வு ஒன்று காட்டுகிறது. எப்படி பயன்படுத்துவது? ஆரஞ்சு தோல் பொடியுடன் பால், தேன் போன்றவற்றை கலக்கவும். இதை பேஸ்ட் போன்று ஆக்கி சருமத்தின் நிறமாற்றம் அடைந்த பகுதியில் தடவி விடவும். பிறகு உலர வைத்து ஈரமான டிஷ்யூ பேப்பர் கொண்டு துடைத்து எடுத்தால் அது சருமத்தின் நிறமாற்றத்தை எளிதாக மாற்றும். தயிரில் இருக்கும் ஆல்ஃபா ஹைட்ராக்சி அமிலங்கள் பொதுவாக சரும நிற மாற்றம் செய்ய உதவுகிறது. தயிரில் கிளைகோலிக் அமிலம், லாக்டிக் அமிலம், சிட்ரிக் அமிலம் போன்றவை சரும நிறமியை குறைக்க செய்யும். எப்படி பயன்படுத்துவது? தயிருடன் தேன் மற்றும் ஓட்ஸ் கலந்து சம விகிதத்தில் கலக்கவும். இதை நிறமாறிய சருமத்தின் மீது பயன்படுத்தவும். இதை உலர்ந்ததும் வெதுவெதுப்பான நீரில் கழுவி விடவும். மாதுளை மெலனின் உற்பத்தியை கட்டுப்படுத்தி அதிகரிக்க செய்யாமல் பாதுகாக்கிறது. சருமத்தை ஒளிர வைக்கும் எலாஜிக் அமிலங்களை கொண்டிருப்பதால் இதை தயக்கமில்லாமல் பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்துவது? மாதுளையை நீர் விடாமல் அரைத்து சாறெடுத்து காட்டன் பாலில் சருமத்தின் மீது வைத்து எடுக்கவும். உலர்ந்த பிறகு வெதுவெதுப்பான நீரில் கழுவி எடுக்கவும். மேற்கண்ட பொருட்கள் எல்லாமே பக்க விளைவுகள் இல்லாதவை, பாதுகாப்பானவை என்பதால் தயக்கமில்லாமல் பயன்படுத்தலாம். இதனால் பிரசவத்துக்கு பிறகு இந்த கோடுகள், கரைகள், இருண்ட திட்டுக்கள் எல்லாமே மங்கிவிடும். இதனோடு கர்ப்பிணிகள் அடிக்கடி கால் வலியால் அவதிப்படுவதுண்டு. அதிலும் பாத வீக்கம் தவிர்த்து
குதிகால் வலி உபாதையையும் பெரும்பாலும் கொண்டிருப்பார்கள். இதை முழுவதும் தவிர்க்க முடியாது என்றாலும் இதனை கட்டுப்படுத்த முடியும். கர்ப்பிணிகள் கால் வலியால் அவதிப்படுவது பொதுவானது. அதிலும் கர்ப்பத்தின் 2ஆம் ட்ரைமெஸ்டரின் இறுதி மாதங்களில் தொடங்கும் இந்த பாதவலியானது வீக்கமடைந்த கால்களால் மேலும் அதிகரித்து குதிகால் வலியையும் உண்டாக்க செய்கிறது. 3வது ட்ரைமெஸ்டரின் முதல் மாதத்தில் வலிமிகுந்த பாதங்கள் கொஞ்சம் அசௌகரியத்தை கொடுக்கக்கூடும். கர்ப்பிணிகள் வழக்கத்தை காட்டிலும் அதிக எடையை கொண்டிருக்கும் போது உடலின் எடையும் கூடுதலாக அதிகரிக்க செய்கிறது. அப்போது உடலை தாங்கும் கால்கள் வலுவிழந்து பாதங்களில் குதிகாலில் அதிக வலியை உண்டாக்குகிறது. ஏனெனில் உடல் எடை அதிகரிக்கும் போது கால்களின் தசைநார்கள் மீது கூடுதல் அழுத்தத்தை உண்டாக்குகிறது. அதனால் அது அதிகமான வலியையும் வேதனையையும் உண்டாக்குகிறது. அதோடு கர்ப்பிணி நடைப்பயிற்சி செய்வதால் கால்கள் சமநிலையில் இல்லாமல் இருப்பது கூட இந்த குதிகால் வலிக்கு காரணமாக இருக்கலாம். மாறிய நடைப்பயிற்சி காலங்களில் அழுத்தத்தை உண்டாக்கி வலியை அதிகரிக்க செய்யும். கர்ப்பிணியின் 3 மாதங்களில் முதல் மாதம் ரிலாக்சின் என்னும் ஹார்மோன் உற்பத்தி அதிகரிக்க செய்கிறது. இடுப்பு தசைகள் மற்றும் தசை நார்கள் தளர்த்துவதன் மூலம் பிரசவத்துக்கு அப்பெண்ணை தயார்படுத்த செய்கிறது. கூடுதலாக ஹார்மோன் கால்களின் தசைகள் மற்றும் தசை நார்கள் தளர்ப்படுத்துவதையும் தூண்டுகிறது. இது வீக்கம் மற்றும் பாதங்களில் உண்டாகும் வலிக்கு காரணமாகிறது. கர்ப்ப காலத்தில் கணுக்கால்களிலும் கால்களிலும் கூடுதலாக திரவங்கள் தக்க வைக்கப்படக்கூடும். இது எடிமா என்றழைக்கப்படுகிறது. இது ஏதேனும் ஒரு கால் அல்லது 2 கால்களிலும் கூட வீக்கத்தை உண்டாக்குகிறது. ரிலாக்சின் மற்றும் உடல் எடை அதிகரிப்பு கால்களில் வீக்கத்தை உண்டாக்கும். இதனால் பாதத்தின் வலி தசைநார்களில் வலியை உண்டாக்கக்கூடும். இந்த குதிகால் வலியும் பாத வலியும் பல்வேறு அசௌகரியங்களை உண்டாக்கக்கூடும். குதிகால் வலி இருக்கும் போதும் பாதங்களில் வலி இருக்கும் போதும் வலி நிவாரணத்துக்கான முயற்சிகளாக உடற்பயிற்சி மூலம் நிவாரணம் பெறலாம். அதே நேரம் குதிகால் வலி இருக்கும் போது கால்களில் அணியும் காலணிகள் குறித்தும் கவனம் கொள்ள வேண்டும். சீரான காலணி இல்லாத போதும் ஹை ஹீல்ஸ் போன்ற குதிகால் செருப்புகளை அணிவதும் அதிகமான குதிகால் வலியை உண்டாக்கக்கூடும். ஏனெனில் இறுக்கமான காலணிகள் கால் வலியையும் குதிகால் வலியையும் அதிகரிக்க செய்யக்கூடியவை. அதனால் வசதியான காலணிகளை அணிந்து கொள்வதன் மூலம் பாதங்கள் வலி குதிகால் வலி தீவிரம் குறைக்க முடியும். கர்ப்பிணிகள் சில நேரங்களில் அதிகமாக நின்று கொண்டிருப்பது, நீண்ட நேரம் நடப்பது கூட குதிகால் வலியை அதிகரிக்க செய்யும். அதனால் உட்காரும்போது கால்களை மாற்றி வைப்பதோ சற்று உயரமாக வைத்துக்கொள்வதோ நல்லது. உட்கார்ந்திருக்கும் போதும் கால்களை உயரமாக வைத்துக்கொள்வதன் மூலம் குதிகால் வலியை குறைக்க செய்யலாம். குதிகால் வலி பாதங்களில் வலி இருப்பதோடு பாதங்கள் கணுக்கால்களில் வீக்கம் இருப்பதும் உண்டு. ஆனால் இது நிரந்தரமாக இருக்காது. கர்ப்பத்தின் 2ஆம் ட்ரைமெஸ்டர் காலங்களில் வரக்கூடிய பாத வீக்கம் அவ்வப்போது வரக்கூடியதுதான். ஆனால் 2-3 நாட்களில் இவை சரியாகிவிடக்கூடும். கர்ப்ப காலங்களில் உடலின் திசுக்களில் திரவத்தின் அதிகரிப்பு கணுக்கால்களில் வீக்கத்தை உண்டாக்குகிறது. கர்ப்பிணியின் வயிற்றிலிருந்து குழந்தைக்கு கூடுதல் ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை எடுத்து செல்ல இரத்த அளவு அதிகரிப்பதால் கர்ப்பகால ஹார்மோன்கள் இரத்த நாளங்களில் மாற்றங்களை உண்டாக்கக்கூடும். இதுவும் கணுக்கால் வீக்கத்துக்கு காரணமாகிறது. இந்த வீக்கம் தற்காலிகமானது என்றாலும் தொடர்ந்து இருந்தால் அசாதாரணமானது என்பதையும் புரிந்து மருத்துவரின் ஆலோசனை பெறுவது அவசியம். இந்த பாத வீக்கம் குறித்து முழுமையாக ஏற்கனவே கொடுத்திருக்கிறோம். நடைப்பயிற்சியால் குதிகால் வலி வருகிறது என்று நடக்காமல் இருக்கக்கூடாது. இரவு நேரங்களில் மிதமான நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம். தூங்கும்போது கால்களை உயர்வாக வைத்துக்கொள்வதன் மூலம் குதிகால் வலியும் பாத வீக்கமும் குறையும். சிலருக்கு நடக்கும்போது அதிகமாக குதிகால் வலி இருக்கும். அவர்கள் சில நாட்கள் இடைவெளி விட்டு மீண்டும் நடப்பதன் மூலம் குதிகால் வலி நிவாரணம் கிடைக்கும். தூங்கும்போது கால்களுக்கு மிதமாக மசாஜ் செய்யலாம். வெந்நீரில் கால்களை 10 நிமிடங்கள் வைத்து எடுக்கலாம். அதே நேரம் கடினமான மசாஜ் தவிர்க்க வேண்டும். பாதவிலக்கு, அக்குபஞ்சர், மருந்துகள், ஊசி மருத்துவம் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். வலி உணர்வு மிக அதிகமாக இருந்தால் மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. சிலருக்கு பாதங்களில் வீக்கம் இல்லாமல் குதிகால் வலி மட்டும் தொடர்ந்து இருக்கலாம். அவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை தேவை.